ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 54:6 கூட வாசித்து தியானிக்கலாம். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட அது நலமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த வார்த்தையை வாசிக்கும்போது எது என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்பும். எது நலமான காரியம் என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தில் முதலாவதாக உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் என்று தாவீது அவருடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கிறார். எது நலமாக தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தது என்றால் உற்சாகத்துடன் பலியிடுகிற காரியங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் அது நலமாக தோன்றின. இன்றைக்கு நலமாக தோன்றின காரியங்கள் மனிதர்களுக்கு அநேகம் உண்டு. ஆனாலும் தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தரை துதிப்பதே, உற்சாகத்துடன் துதிப்பதே அவருக்கு நலமாக தோன்றியிருக்கிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புதிய நாளிலே, ஓய்வு நாளிலே கூட நீங்கள் கர்த்தரை துதிப்பதற்காக ஆலயத்திற்கு செல்வீர்கள். தாவீது துதித்தது போல நீங்கள் இந்த புதிய நாளிலே, ஓய்வு நாளிலே, ஆராதனை நாளிலே உற்சாகத்துடன் தேவனுக்கு துதி பலிகளை செலுத்தி பாருங்கள். மெய்யாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக தாவீது என்ன செய்திருக்கிறார் என்றால் உமது நாமத்தை துதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக தாவீது பலிகளை தேவனுக்கு உற்சாகமாக செலுத்தியிருக்கிறார். நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனைக்கு செல்லும்போது, ஜெபிக்கும் போது, தனி ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில், எல்லா ஜெபங்களிலும் உற்சாகத்துடன் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். எல்லா காரியங்களையும், வேண்டுதல்களையும், விண்ணப்பங்களையும் உற்சாகத்துடன் நாம் செய்யும்போது மெய்யாகவே அது நலமானதாக தாவீதுடைய வாழ்க்கையில் கண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறார். நீங்களும் உற்சாகத்துடன் தேவனுக்கு பலிகளை, துதி பலிகளை, எல்லா பலி, ஸ்தோத்திர பலிகளை எல்லாவற்றையும் நீங்கள் செலுத்தும் போது மெய்யாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக உமது நாமத்தை துதிப்பேன் என்று கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்று அநேக மனிதர்கள் அநேக நாமங்களை துதித்து கொண்டு, போற்றி கொண்டு, அவர்களை உயர்த்தி, மனிதர்களை, தலைவர்களை, அநேக காரியங்களை உயர்த்தி பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீது கர்த்தரை மாத்திரம் அவருடைய நாமத்தை மாத்திரம் துதித்திருக்கிறார், அவரை உயர்த்திருக்கிறார், அவரை போற்றியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்தை துதித்திருக்கிறார். எப்படி நாம் செய்யும்போது அது நலமாக நம்முடைய வாழ்க்கையில் அமைத்து தருகிறது. தாவீதுடைய வாழ்க்கையில் நலமாக அது மாறினது. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புதிய நாளிலே நலமாக மாறும். இது நீங்கள் உற்சாகத்துடன் துதிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் போதும், உற்சாக பலிகளை செலுத்தும் போதும் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உற்சாகத்துடன் பலிகளை தேவனுக்கு செலுத்தும் போது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா நெருக்கங்களையும் நீக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது. தேவனை நீங்கள் உற்சாகத்தோடு துதிக்க துதிக்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் தேவன் விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சத்துருக்களை, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களை தேவன் அழிக்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் மனிதனால் கொடுக்க முடியாது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் தேவனை துதியுங்கள், கர்த்தருக்கு பலிகளை செலுத்துங்கள், அவருடைய நாமத்தை துதியுங்கள். நீங்கள் அவருடைய நாமத்தை துதிக்கும் போது தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக, எல்லா நேரத்திலும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 4ஆம் வசனத்தில் முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ தேவன் எனக்கு சகாயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகாயர் என்றால் உதவி செய்கிறவர். நமக்கு எல்லா நேரத்திலும், நெருக்கத்திலும், வேதனையிலும், கண்ணீரிலும், எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு சகாயராக இருக்கிறார். என்று மனிதர்கள் சகாயமாய் இருப்பதற்கு மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு சகாயராக இருக்கிறார். எப்பொழுதென்றால் உற்சாகமாக
அவருக்கு பலிகளை செலுத்தும் போது துதி பலிகளையும் சோத்திர பலிகளையும் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான நீங்கள் உற்சாகத்துடன் கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும். அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா நெருக்கங்களையும் தேவன் மாற்றி சத்ருவை அழித்து தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு மிக்கலாய்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளிலே, ஓய்வு நாளிலே கூட நாங்கள் இந்த வார்த்தையின் பிரகாரம், இந்த வசனத்தின் பிரகாரம் உற்சாகத்தோடு கூட உமக்கு வழிகளை செலுத்தி உமது நாமத்தை துதித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த புதிய நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஓய்வு நாளில் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். தொடர்ந்து நீ நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கத்தையும் நீர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து நீர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.